அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வத்த குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ நான் அதை கடாயில் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 கப் திக்கான புளி தண்ணி அதையுமே கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. உங்கள்கிட்ட என்ன சாம்பார் பொடி இருக்கோ அதில் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க. வத்த குழம்புக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வத்த குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.